தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் KS திரையரங்கம் என்கிற இடத்தில் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணத்தை உரையாற்றக்கூடிய இடத்தில் தற்பொழுது நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். அதிகாலை 5 மணி அளவில் இருந்து இந்த இடத்தில் தொண்டர்கள் கூட ஆரம்பித்த நிலையில் இந்த சாலையில் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருப்பதால் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு பிறகாக இந்த இடத்தில் விஜய் உரையாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வந்திடக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் வர இருக்கிறார். சாலை மார்க்கமாக நாமக்கல் வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 3 இடங்களில் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் உரையாற்றக்கூடிய இந்த KS திரையரங்கிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வளையப்பட்டி என்கிற இடத்தில் தொண்டர்கள் ரசிகர்கள் கூடி அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அதனை தாண்டி புதுப்பட்டி என்கிற ஒரு இடத்தில், அதாவது விஜய் உரையாற்றக்கூடிய இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் இருக்கிறது. அங்கும் அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த KS திரையரங்கம் அருகில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது சேலம் பிரதான சாலையிலிருந்து ரமேஷ் திரையரங்கம் என்கிற இடத்தில், அது நாமக்கல் நகருக்குள் நுழையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்திலும் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து விஜய் உரையாற்றும் இடத்திற்கு வருவது மிகுந்த சவாலாக இருக்கும். ஏனென்றால் அது குறுகலான சாலையாக இருக்கிறது, நகர் பகுதியாக இருக்கிறது. தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயின் பிரச்சார வாகனத்தை எப்போதுமே அந்த பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. நாமக்கல்லிலும் சரி இந்த நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் திருச்சி மற்றும் அதே போன்று நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கு விஜய் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அந்த இடங்களிலும் விஜயின் வாகனத்தை ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் 1 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் ஒரு வாகனத்தை பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததால் விஜய் திட்டமிட்ட நேரத்தில் அந்த உரையாற்றும் இடத்திற்கு சென்றடைவதில் சிக்கல் இருந்தது. ஏனென்றால் தொண்டர்கள் அந்த வாகனத்தை பின்தொடர்வதால் காலை 11 மணி அளவில் நாகப்பட்டினத்தில் உரையாற்ற திட்டமிட்டிருந்தது. ஆனால் 1:30 மணி அளவில் தான் விஜயால் அந்த இடத்தில் உரையாற்ற முடிந்தது. அதே போன்றுதான் இந்த திருவாரூரிலும் ஏற்பட்டது. இந்நிலையில் தான் நாமக்கல்லிலும் இதே சூழ்நிலை ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1 கிலோமீட்டர் அவர் பிரச்சார வாகனத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. அங்கிருந்து அவர் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்கிற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. காலை 11 மணிக்கு அவர் இங்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.